ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ராஜ் சேகரன் ஃப்ரம் ஸ்டடி படி. இன்றைக்கி நம்ம 29/12/2021 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபோ சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் கோர்சஸ் ஃபார் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மென்டரிங்கோட போயிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட கோர்சஸோட ப்ரைஸ் வந்து சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இதுக்கு கீழே உள்ள நம்பரில் வாட்ஸ்அப் ஆர் டெலகிராமில் நீங்கள் கேட்டுக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஸ்டடி படி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் வேரியஸ் அப்டேட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கான நியூஸ் அனாலிசிஸ்க்கு வருவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து ஒரு 6 நியூஸ் இருக்குது. நிறையா இருக்குது, பட்டு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து புது வேக்சின்ஸ் வந்து COVID-19க்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து செபி பற்றி பார்ப்போம். ஆன்டி டம்பிங் டியூட்டி, கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ், ஜிஐ டேக் பற்றி ஒன்று, ஓஐசி ஒன்று, அப்புறம் ஒரு சின்ன சின்ன ஸ்மால் நியூஸ் பார்த்துட்டு கடைசியாக எம்சிக்யூஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோவிடுக்காக 2 புதிய வேக்சின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது கோவிஷீல்டு, கோவேக்சின், ஸ்புட்னிக் வந்து ரஷ்யாவிலேருந்து. இதில் ஸ்புட்னிக் 5 வந்து ரஷ்யாவிலேருந்து கொண்டு வந்தோம். இந்த 3 வேக்சின்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 2 வேக்சின் என்னென்னா கோர்பிவேக்ஸ், அதை யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா பயாலஜிக்கல் கம்பெனிஸ்லாம் அவ்வளோவா தேவையில்லை. இன்னொன்று கோவோவேக்ஸ், இதை வந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, இது 2 பண்ணியிருக்காங்க. இதோடு சேர்த்து ஒரு ஆன்டிவைரல் ட்ரக்கையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆன்டிவைரல் ட்ரக்கு அது பேர் வந்து மோல்னுபிராவிர். இதில் ஒன்றே நீங்கள் வச்சுக்கோங்க, ஏவிர்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏவிர்னு முடிகிறது எல்லாமே ஆன்டிவைரல் ட்ரக்காக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ அது என்ன ட்ரக்? ஒன்று வந்து ஆன்டிவைரல்னு சொல்கிறோம், இன்னொன்று வேக்சின். அது என்னென்னா மொத்தம் 3 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆன்டிவைரல்னால் என்னென்னா வைரஸ் அட்டாக். இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்காருன்னா அவருக்கு தரது, அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தரது ஆன்டிவைரல். இது வந்து ஒரு மெடிசின். அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக், இது வந்து ஒரு பர்சன் வந்து பாக்டீரியாவால் அஃபெக்ட் ஆகிருக்காரு, அந்த பர்சனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தர்றதுக்காக தர்றது வந்து ஆன்டிபயோட்டிக், இது ஒரு மெடிசின். வேக்சின்னா என்னென்னா இந்த 2 வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதை தடுக்கிறதுக்காக, ப்ரிவென்ஷனுக்காக பண்ணுறது தான் வேக்சின். ஓகேவா? இப்போ வந்து இந்தியாவிலேருந்து 2 வேக்சின், ஒரு ஆன்டிவைரல் ட்ரக், இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து இந்த கோவேக்ஸ் வந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இது வந்து யூஎஸ் பேஸ்ட் நோவாவேக்ஸ் வச்சு இது பண்ணாங்க. இந்த வேக்சின்ஸ்லாம் வந்து WHO அப்ரூவ் பண்ணது. எமர்ஜென்சி யூஸ் லிஸ்டிங், இது என்ன எமர்ஜென்சி யூஸ்னால், ஆக்சுவலாக வந்து ஒரு வேக்சின் கொண்டு வரணும்னா அவ்வளோ ஈஸி இல்லை, நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கிளினிக்கல் ட்ரையல், அதில் phase 1, phase 2, phase 3 இந்த மாதிரி நிறையா டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அனிமல்ஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு சர்டன் பீப்புளுக்கு மட்டும் ட்ரையல் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த எமர்ஜென்சி யூஸ் லிஸ்டிங்க்கு கீழே வந்து இந்த மாதிரிலாம் ட்ரையல்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து கொண்டு வரலாம். ஓகேவா? இந்த கோவிட் அப்போ நிறையா வேக்சின்ஸ், மோஸ்ட்லி வேக்சின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. இந்த USFDA, இது வந்து என்னென்னா US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், USFDA, இதுதான் வந்து யூஎஸில் வந்து ட்ரக்கை வந்து ரெகுலேட் பண்ணுறவங்க. ஓகேவா? நம்மளுக்கு USFDA பற்றி அவ்வளோ தெரியலனாலும் நம்மளுக்கு இந்தியாவில் யார் பண்ணுறா அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்னா CDSCOன்னு சொல்லுவோம், சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இதை பற்றி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல்லே இன்னொன்று கொண்டு வந்திருந்தாங்க, நோ டாக்டர் சர்டிஃபிகேட் ஃபார் 3rd டோஸ். என்னென்னா 18 கீழே இருக்கவங்களும் எலிஜிபிள் ஃபார் வேக்சினேஷன், யாரெல்லாமோ அவங்களாம் வந்து கோவினுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த இடத்துல. அபோவ் 60 ஏஜ் இருக்காங்கல்ல, வித்
கோமார்பிடிட்டிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். கோமார்பிடிட்டிஸ்னால் ஒரு பர்சன் வயசானவங்க சைமல்டேனியஸ்னால் அட் அ டயத்தில் 2-3 பெரிய டிசீஸில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்துமா, அதே நேரத்தில் வந்து ஒரு ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ், அந்த மாதிரி அட் அ டயத்தில் 2 இருக்கும்ல, அந்த மாதிரி 2 or more டிசீஸ் இருக்கவங்கள தான் கோமார்பிடிட்டிஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து அந்த நோ அப்ஜெக்ஷன் ஒரு சர்டிஃபிகேட் டாக்டர்கிட்ட வாங்கிட்டு வந்தால் தான் வேக்சின் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அது இல்லாமலே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த 3 ஆர்டிக்கல்லையுமே மெயினாக வந்து நம்ம இந்த இன்றைக்கி படிக்க போகிறது வந்து இந்த CDSCO. அவங்க தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ட்ரக்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறவங்க. இந்த CDSCO வந்து யார் ஹெட் பண்ணுறான்னா இந்த இடத்துல வரும், ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா, இதுதான் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இவர் தான் வந்து இந்த நம்ம பார்த்தோம்ல CDSCO, இந்தியாவோட ட்ரக் ஸ்டாண்டர்ட், ட்ரக்கை வந்து ரெகுலேட் பண்ணுறவங்க இவங்களாம். இவங்களுக்கு ஹெட் பண்ணுறது வந்து DCGIன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு சென்ட்ரல் ட்ரக் அத்தாரிட்டி இன் இந்தியா. இது வந்து ஒரு நேஷ்னல் லெவல் ரெகுலேட்டரி பாடி. மினிஸ்ட்ரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு வந்து அது வந்து யார் ஹெட் பண்ணுறான்றது தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்றது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டண்ட். இந்த பாடி இஸ் ரெஸ்பான்சிபிள், இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்ரூவிங் லைசன்ஸ். அதாவது ஒரு ட்ரக் தயாரிக்கிறோன்னா அந்த ட்ரக்குக்கு வந்து இவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க. அடுத்து இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது. இதுக்கு கீழே இந்த CDSCOக்கு கீழே 6 ஃபங்க்ஷனிங் டெஸ்டிங் லெபார்ட்ரிஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி தான் ஒரு ட்ரக்கை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்து இவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங், சேல்ஸ், இம்போர்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இன் இந்தியா எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது. ரெகுலேட்ஸ் மெடிக்கல் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் டிவைசஸ். ஒரு டிவைசஸ், அதாவது மெடிக்கலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கூட இவங்க தான் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறவங்க. அடுத்து ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா குவாலிட்டி ஆஃப் ட்ரக்கில் இவங்க தான் வந்து முடிவு எடுப்பாங்க, டெசிஷன் எடுப்பாங்க. அதுதான் நம்ம பார்த்த மாதிரி தான் நேஷ்னல் லெவலில் ஸ்டாண்டர்டு, யூனிஃபார்மிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லா இடத்துக்கும் கரெக்டாக போய் சேருதா, ட்ரைனிங் ஆஃப் ட்ரக் அனாலிசிஸ் ஸ்டேட் லெபார்ட்ரிஸ்க்கும் இவங்க பண்ணுவாங்க. அனாலிசிஸ் ஆஃப் காஸ்மெட்டிக் ரிசீவ்டு பை CDSCO as சர்வே சாம்பிள்ஸ். எல்லா சர்வே சாம்பிள்ஸையும் இது பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு இது பண்ணுறது. கடைசியாக அந்த லைசன்சிங் அத்தாரிட்டி எல்லாமே இதுதான். இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து எதுக்கு கீழே வருதுன்னா மெடிக்கல் டிவைஸ் ரூல்ஸ் ஆஃப் 2017 கீழே தான் இது வருது. இவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ட்ரக்ஸ் அப்ரூவல் இதான் மெயினானது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஆனால் இந்த வாட்டி வந்து எமர்ஜென்சின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பட் சாதாரணமாக கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறது, குவாலிட்டி கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தோம்னா அதை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது. ஃபாரின் மேனுஃபேக்சரர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணணுன்னா அதுக்கு இவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும். லைசன்ஸ் கிராண்ட் பண்ணுறது. ஏதாச்சும் ஒரு ட்ரக் வந்து நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு, அதாவது நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குன்னா அதை வந்து இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பேன் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து எந்த இதில் இருக்குன்னா செக்ஷன் 26 ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டில் இருக்குது. ஓகேவா, இந்த ஆர்டிக்கல்லேருந்து நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்தது செபி. இது வந்து என்னென்னா செபி டைட்டன்ஸ் ரூல்ஸ் ஆன் யூஸ் ஆஃப் IPO ப்ரொசீஜர்ஸ். இப்போ இதில் நம்ம 2 தெரிஞ்சுக்கணும். செபினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். IPOன்றது வந்து ஒரு ஸ்மால் டேர்ம் தான், ஒரு சின்ன கான்செப்ட். என்னென்னா இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு ஏன்ற ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். ஓகேவா, ஏன்ற ஒரு கம்பெனியோட ஹெட் நான் தான், என் கம்பெனி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து எனக்கு வந்து மணி தேவைப்படுது. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஷேர் வந்து 100% வந்து என் கம்பெனியில் நான் தான் ஒரு 100% ஷேர். இதில் ஒரு 60% மட்டும் நான் வச்சுக்கிட்டு 40% ஷேரை விற்பேன். 40 பேருக்கு ஒரு 1% விற்று அந்த அவங்க அப்போ வந்து ஷேரை விற்கும் போது அந்த காசு வரும்ல, அதை எடுத்துப்பாங்க. ஓகேவா,
இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது. எல்லோரும் அவங்கவுங்களா நம்ம போய் வாலண்ட்ரியாக வந்து ஷேர்ஸ் வாங்குவோம் கம்பெனி. இது வந்து ஒரு இது. இப்போ ஐபிஓனா என்னென்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. இது என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நான் புது கம்பெனி, இப்போ நான் வந்து பீன்ற ஒரு கம்பெனி புதுசாக வந்திருக்கேன், எனக்கு புதுசாக வர்றதுக்கே காசு தேவைப்படுது அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ, நான் இப்போ தான் ஒரு லெவலில் வந்திருக்கேன், இன்னும் என்னோட கம்பெனி வந்து ஹை லெவலில், இது வந்து ஒரு டாட்டா மாதிரி கம்பெனின்னு வச்சுக்கோங்க. டாட்டா மாதிரி ஒரு கம்பெனி, ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனி. இது வந்து ஜொமேட்டோ மாதிரி ஒரு கம்பெனி, இப்போ தான் வளர்ந்து வர கம்பெனி. ஓகேவா? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு 60% மட்டும் எங்கிட்ட இருக்கணும், மிச்சம் 40% வந்து இது மிச்சம் 40% வாங்கி தான் இவங்க அந்த கம்பெனியை கொண்டு வருவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில், கொண்டு வந்து அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுறது தான் ஐபிஓ. ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னால், மெயினான டிஃபரன்ஸ் ஐபிஓவில் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணுறாங்கள, ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகிற கம்பெனி பண்ணுறது தான் ஐபிஓ. ஓகே, இதில் செபி தான் இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்க வந்து செபி வந்து ஐபிஓ ஒரு கம்பெனி வந்து இனிஷியலாக வந்து உள்ளே வராங்கன்னா அதுக்கு வந்து நிறையா ரூல்ஸ் இருக்குது, அதை வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம். இதில் செபினா என்னன்னு பார்ப்போம். செபி ஒரு லைட்டாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். செபி வந்து முன்னாடி வந்து கேபிட்டல் இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஷேரு, பாண்டு, இந்த மாதிரி எதாக இருந்தாலும், பாண்டு, ஷேரு, மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதை வந்து பார்த்துக்கிற பாடி வந்து கேபிட்டல் இஷ்யூஸ் கண்ட்ரோல் ஆக்ட் ஆஃப் 1947 கீழே கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூஸ்ன்ற ஒரு அத்தாரிட்டி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செபின்றவங்க வந்து உள்ளே வந்து அந்த ஆஃபீஸை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு நான் ஸ்டாட்யூட்டரி பாடியாக வந்து 1988 வந்துச்சு. நான் ஸ்டாட்யூட்டரி பாடினா அதுக்குன்னு ஒரு ஆக்ட் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ஆர்டிஐ, இப்போ செபியே வந்து எப்படி வந்திருக்குன்னா, இதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஆக்ட் ஒரு சட்டப்படி வந்தது வந்து செபி. ஆனால் முன்னாடி வந்து அப்படி வரல. 1988 செபி வந்து ஃபஸ்ட்டு வரும்போது அதுக்கு ஒரு ஆக்ட் இல்லை, அதுக்கு ஒரு லெஜிஸ்லேஷன் கிடையாது, அது வந்து அதுவாக ஒரு பாடியாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து 1992 தான் வந்து செபி ஆக்ட்னே ஒன்று கொண்டு வந்தாங்க. என்னென்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா 1992 அப்படின்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து 1992க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஸ்டாட்யூட்டரி பாடியாக மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து செபியில் யார் இருப்பா, இதில் வந்து ஒரு சேர்மன் இருப்பாங்க, 8 அதர் மெம்பர்ஸ், இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் போர்டில் எந்த டெசிஷன்ஸ்னாலும் எடுப்பாங்க. இவங்க வந்து நிறையா இம்பார்ட்டண்ட்டான மேட்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம் வந்தாலும், இந்த கேபிட்டல் இஷ்யூஸில் என்னென்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை பார்த்துக்கிறது இவங்க தான். இவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாங்களா, இல்லை இவங்களை தாண்டி ஒரு இவங்களுக்கு மேலே ஒரு மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடினா செக்யூரிட்டிஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல்னு இருக்குது. இங்கே ஏதாச்சும் நமக்கு கொடுக்குற டெசிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்ம இங்கே போகலாம். செபியில் கொடுக்குற டெசிஷன் நம்மளுக்கு பிடிக்கலன்னா சேட்டில் போய் மேல்முறையீடு பண்ணலாம். ஓகேவா? சேட்டில் வந்து ஒரு ப்ரெசிடிங் ஆஃபீஸர், 2 அடிஷ்னல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது வந்து ஒரு சிவில் கோர்ட்டுக்கான சமம். ஓகேவா? அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி anyone who is dissatisfied with SAT's decision or order can file an appeal with Supreme Court. இப்போ செபியில் சொல்கிறது பிடிக்கலன்னா சேட்டுக்கு போகலான்னு பண்ணோம். ஓகேவா? இப்போ சேட்டில் சொல்கிறதுக்கும், இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து சொல்கிறது வந்து மேல்முறையீடு பண்ணி ஹை கோர்ட்டுக்கு போவோம். ஹை கோர்ட்டும் பண்ணுறது இது பண்ணிவிட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட் போவோம். அது மாதிரி இங்கே வந்து செபியில் ஏதாச்சும் ஒன்று சொல்லி அதை வந்து சேட்டுக்கு போகலாம். அந்த சேட்டில் சொல்கிறதும் பிடிக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் மேல்முறையீடு பண்ணலாம். ஓகேவா? இப்போ அடுத்து இதோட மெயினான ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சராக ஃபங்க்ஷன் ஆகுது. எதுக்குன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக. இதில் வந்து 3 பேரை பார்த்துக்கும். ஓகேவா? 3 ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது இதில் மெயினாக. இஷ்யூவர்ஸ், இப்போ ஒரு பாண்டுன்னே வச்சுக்கோங்களேன், பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல, இப்போ மியூச்சுவல் ஃபண்டு தர்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அதுதான் இஷ்யூவர்ஸ். அடுத்து இன்வெஸ்டர்ஸ், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யார்? கஸ்டமர்ஸ் தான் நம்ம. ஓகே.
அடுத்து இன்டர்மீடியரிஸ், இந்த நம்ம 2 பேருக்கு நடுவில் வந்து இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி இது பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் வந்து இன்டர்மீடியரிஸ். இவங்க 3 பேரையும் பார்த்து இவங்கள இன்டர்மீடியரிஸ்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்கள ரெகுலேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுற ஒர்க்லாம் வந்து இவங்க தான் பார்த்துப்பாங்க. செபி அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது செக்யூரிட்டிஸ் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு 2014 வந்துச்சு. அதில் வந்து செபிக்கு வந்து ஒரு பவர் கொடுத்தாங்க. என்னென்னா 100 crore மேலே ஏதாச்சும் ஒரு அசட் கேஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து செபி பார்த்துக்கணும். 100 crore மேலே ஒரு இதுனா ஒரு அசட் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா, கேபிட்டல் அசட் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து செபி பார்த்துக்கணுன்ற மாதிரி. ஓகேவா? 2 ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம். அடுத்து தேர்ட் ஆர்டிக்கல் வந்து என்னென்னா ட்ரேடு டிஃபென்ஸ். இது மெயினாக வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது எதுக்கானதுன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டிக்காக. ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு என்னென்னு தெரிஞ்சால் இதை வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, இப்போ என்னென்னா 5 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து சைனாலேருந்து வர 5 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்கோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்டி டம்பிங் டியூட்டினா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆன்டி டம்பிங் டியூட்டினா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கான்டெக்ட்ஸ் வரும். ஓகேவா? ஆன்டி டம்பிங் டியூட்டி தெரிகிறதுக்கு முன்னாடி டம்பிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ டம்பிங்னா ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் சைனா தான் எடுத்துப்போம். சைனா இருக்குது. சைனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து டெக்னாலஜி அதிகமாக இருக்குது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது, எல்லாமே சீப்பாக இருக்குது. ஏன்னா நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜி அவங்களுக்கு சீப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுற அளவு டெக்னாலஜி இருக்கனால ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு விற்கிது. சாதாரணமாக ஒரு சேம் குவாலிட்டினே வச்சு, குவாலிட்டியில் ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இந்தியாவில் 100 ரூபாய்க்கு விற்கிறது சைனாவில் வந்து 30 ரூபாய்க்கு 30 ரூபாயிலே மேக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இந்தியாவில் 100 ரூபா ஆக வேண்டிய ப்ராடக்டை சைனாவில் 30 ரூபாலேயே அந்த டெக்னாலஜி இருக்கனால செஞ்சிடாங்க. இப்போ அந்த ப்ராடக்டை இந்தியன் மார்க்கெட்டில் விற்கும் போது நம்ம இதில் நார்மலாகவே 100 ரூபாய்க்கு தான் செய்ய முடியும், அதுக்கு குறைஞ்சு செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி வந்து பண்ணும் போது எல்லாருமே வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவோம். அப்போ வந்து இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுமா, இந்தியனோட மார்க்கெட்டே போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. நிறையா ப்ராடக்ட்ஸில் வந்து சைனாஸ் வந்து அப்படியே டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்தியா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, அதாவது இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுது. இதுதான் வந்து டம்பிங். சைனா வந்து போடுறது டம்ப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்போ இதுக்காக பண்ணுறது தான் இந்தியன் கவர்மெண்ட், அதாவது WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் படி அது என்னன்னு பார்ப்போம். அதுபடி இந்தியா வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு ஒன்று போடுவாங்க. இப்போ 30 ரூபா இருக்கிறத இவங்க டேக்ஸ் போட்டு 100 ரூபாயாக கொண்டு வரலாம், இல்லை 110 ரூபாயாக கொண்டு வரும். அப்போ வந்து நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கும் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல ஹெல்த்தி காம்படிஷன் இருக்குல்ல, எது நல்லதுன்னு பார்த்து வாங்குவோம். இப்போதைக்கு நம்ம எல்லாருமே அந்த 30 இது தான் போவோம், ஏன்னா ரொம்ப மார்ஜின். அதனால் இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்ற போடுறது தான் வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி. ஓகேவா? இப்போ வாசிப்போம். டம்பிங்னா என்னென்னா, குட்ஸ் ஆர் எக்ஸ்போர்ட்டட் பை அ கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி அட் லோயர் ப்ரைஸ் தேன் ப்ரைஸ் இட் நார்மலி சார்ஜஸ் இன் இட்ஸ் ஹோம் மார்க்கெட். அதாவது அதோட கண்ட்ரியில் கூட அது வந்து 15 தான் விற்றுருக்கும். இன்னொன்று இதில் அதோட கண்ட்ரியில் கூட 15 தான் விற்றுருக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவும், இந்தியன் மார்க்கெட் எல்லாருமே சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் வேர்ல்டு ஃபுல்லாக அப்படின்னு வந்து டம்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ரைஸை குறைச்சி. ஏன்னா அதில் அவங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் வராது, ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி பல்க் ப்ராடக்ட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா. ஓகேவா? இது வந்து ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் விச் ஹேவ் அ டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட். அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்து இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு ஒன்று போடுவாங்க. இது வந்து எதுக்குன்னா, அந்த டம்பிங்கை வந்து தடுக்கிறதுக்காக. இட் கேன் ரெடியூஸ் த இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனிஸ் ப்ரொடியூசிங் சிமிலர் ப்ராடக்ட்ஸ். இப்போ இதனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம், நெகட்டிவ்னு. இப்போ என்னென்னா, இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து இதுக்காக இப்போ நம்ம 100 ரூபாய்க்கே விற்றுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு தான் வந்து கவர்மெண்ட் இருக்குது, ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டு இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டொமஸ்டிக் குட்ஸோட இதுக்கே பண்ணும்போது நம்ம வந்து இந்த ப்ரைஸை வந்து கீழே கொண்டு வரணும், டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வந்து இருக்காது. அதனால இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். கேன் ரெடியூஸ் த இன்டர்நேஷ்னல் காம்படிஷன். இன்டர்நேஷ்னல் லெவலில்
டொமஸ்டிக் கம்பெனிஸோட காம்படிஷனை இது வந்து குறைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து மெயினாக வந்து இது வந்து ப்ரொடெக்ஷனிஸ்ட் டேரிஃப். எதுக்காக? நம்ம டொமஸ்டிக்கில் வர மேனுஃபேக்சரிங் காப்பாற்றுறதுக்காக, ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இது வந்து யாரோட அனுமதியோடு சேரும்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்கள கேட்டுட்டு இது பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம WTOவோட இதுவும் பார்த்தலாம். WTOவோட ப்ரொவிஷன் என்னென்னா, ஆன்டி டம்பிங் டியூட்டியில் ஒரு 5 வருஷத்துக்கு வரையும் ஒரு ப்ராடக்ட் மேலே வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி போடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் சன்செட் ரிவ்யூன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து அந்த 5 வருஷத்தை இன்னொரு 5 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5+5 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 10 இயர்ஸ் வரை. அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் வந்து அந்த சன்செட் ரிவ்யூ. ஒரு ரிவ்யூ பண்ணி இது பண்ணுவாங்க. அதாவது இன்னும் நம்ம ஆன்டி டம்பிங் டியூட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுமான்னு ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. இந்த ரிவ்யூ வந்து சுவோமோட்டோவா WTOவாகவே பண்ணலாம். அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அவங்களாவே பார்த்துட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த டொமஸ்டிக் கண்ட்ரி, இப்போ இந்தியா வந்து இவங்க இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க டம்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை கேட்டு WTO பண்ணலாம் ஆன் பிஹாஃப் ஆஃப் த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ WTO. இப்போ வந்து நம்ம அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். DGTR இவங்க தான் வந்து அந்த டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ். இவங்க தான் வந்து அந்த ஆன்டி டம்பிங் அந்த ஹெட். ஓகேவா? இந்த மாதிரி விஷயத்துக்கலாம் இவங்க தான் வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் போடுறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி இந்தியா போட்டிருக்காங்க. ஓகேவா? 5 சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் என்னென்னா அந்த அலுமினியம் குட்ஸு, கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி இதுக்கெலாம் 5 இயர்ஸ். ஏன் 5 இயர்ஸ்னால் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி WTOவோட அந்த ப்ரொவிஷன்ஸ் படி. இதில் வந்து அவர் வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் பிலோ நார்மல் வேல்யூ இன் இந்தியன் மார்க்கெட்டோட அவங்க கொடுக்குறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டு சைனா டியூரிங் த April-September 2021 12 பில்லியன், ஒயில் இம்போர்ட்ஸ் வந்து 43 பில்லியன். பாருங்கள், எக்ஸ்போர்ட் வந்து நம்ம 12 பில்லியனுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 12 பில்லியன் மதிப்பு தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறது எவ்வளோ? 42 பில்லியன். $42 பில்லியன் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து வாங்குறது, சைனாலேருந்து வாங்குறது $42 பில்லியன். ஆனால் நம்ம சைனாக்கு அனுப்புகிறது வந்துட்டு வெறும் 12 பில்லியன். ட்ரேட் டிஃபிசிட் வந்து $30 பில்லியன். இந்த ட்ரேட் டிஃபிசிட்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ் இவர் வந்து நேஷ்னல் அத்தாரிட்டி அண்டர் மினிஸ்ட்ரி. அங்கே பார்த்தோம்ல நம்ம முன்னாடி இதில் பார்த்தோம்ல, இந்த DGCI பார்த்தோம்ல, யாரு கீழே வருவான்னு சொல்லிட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இவரோட ஆஃபீஸ் வந்து இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். அதே மாதிரி இங்கே டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ்ன்றவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வருவாங்க. எதுக்குன்னா அட்மினிஸ்ட்ரிங் ஆல் ட்ரேட் ரெமடி மெஷர்ஸ். ஓகேவா? இதில் வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி, கவுண்டர் வேலிங் டியூட்டி, சேஃப்கார்ட் மெஷர்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம ஆன்டி டம்பிங் டியூட்டி பார்த்தோம். இன்னொரு நாள் வந்து கவுண்டர் வேலிங் டியூட்டிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஒரே நாள் குழப்பிக்க வேணாம். ட்ரேட் டிஃபென்ஸ் சப்போர்ட் டு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் உள்ள டொமஸ்டிக் கண்ட்ரிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அடுத்த ஆர்டிக்கல் போவோம். இது வந்து எடிட்டோரியல் பேஜில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுவும் ஒரு எடிட்டோரியல் பேஜில் தான் இருந்துச்சு. இது ஒரு எடிட்டோரியல் நியூஸு, அதே மாதிரி இது ஒரு எடிட்டோரியல். ஓகே, இந்த எடிட்டோரியல் வந்து எதை பற்றினா கிரிமினலைசேஷன் இன் பாலிட்டிக்ஸ். கிரிமினலைசேஷன் இன் பாலிட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிறது தான். கிரிமினலைசேஷன் பாலிட்டிக்ஸ்னால் ஷார்ட்டாக சொல்லணும்னா கிரிமினல்ஸ் என்ட்ரிங் பாலிட்டிக்ஸ் அண்ட் டேக்கிங் பார்ட் இன் கவர்னன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. டேக்கிங் பார்ட் இன் கவர்னன்ஸ்னால் என்னென்னா கண்டெஸ்டிங் இன் எலெக்ஷன்ஸ். இந்த டேக்கிங் பார்ட் இன் கவர்னன்ஸ் என்னென்னா கண்டெஸ்டிங் இன் எலெக்ஷன்ஸ் அண்ட் பிகமிங் MPs அண்ட் MLAs அண்ட் மேக்கிங் லா. ஓகேவா? கவர்ன் பண்ணுறாங்க. இது வந்து மெயினாக எதனால் நடக்குதுன்னா
பொலிட்டீஷியன்ஸ்க்கும் கிரிமினல்ஸ்க்கும் உள்ள நெக்ஸஸ்னால் ஒரு கூட்டு அந்த மாதிரி அதனால் நடக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கான வந்து ஒரு அனாலிசிஸ் மட்டும் பார்ப்போமே. இது பார்த்தோம்னா எப்படின்னு உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரோன்னு. அதாவது லோக்சபா இருக்குல்ல, லோக்சபாவில் 16th லோக்சபாவில் 542 MPஸில் 185 பேர், அதாவது 34% ஆஃப் த வின்னர்ஸ் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கிரிமினல் கேசஸ் இருக்குது. அதே இது 17th லோக்சபா வரும்போது 2019, இது வந்து 2014, 2019 539 வின்னர்ஸில் 233, அதாவது 43%, 34லேருந்து 43% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து கிரிமினல் கேசஸ் இருக்குது. அதுலேயும் 29%, இந்த 43%ல் 30% பேரில் வந்து சீரியஸ் க்ரைம்ஸ், அதாவது ஹீனியஸ் க்ரைம்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப கொஞ்சம் நார்மல் க்ரைம்ஸோட பெட்டி கேஸ் அந்த மாதிரி, இதோட சிவில் கேஸ் பெட்டி கேஸ் அந்த இதோட கிரிமினல் கேஸ் அந்த சீரியஸ் க்ரைம்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? இந்த சீரியஸ் கேசஸில் தான் இந்த அட்டெம்ப்ட் டு மர்டர், கிட்னாப்பிங், ரேப் அந்த மாதிரி அதர் க்ரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமன்லாம் வரும். இதை பாருங்கள், எவ்ரி 3rd நியூலி எலெக்டட் எம்பிஸ் ஹேஸ் அ கிரிமினல் ரெக்கார்டாக ஏடிஆர் சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த எடிட்டோரியல்லையும் சொல்லியிருப்பாங்க. ஏடிஆரோட ரிப்போர்ட்டு. ஏடிஆர்ன்றது வந்து அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். இவங்க வந்து ஒரு சர்வே மாதிரி எடுத்து இது பண்ணுவாங்க. அதில் பாருங்கள், 24% ஆஃப் வின்னர்ஸ் இன் 2004. இவங்க 2004ல் நம்ம 2014 19 பார்த்தோம். 14 19 பார்த்தோம். இவங்க 2004லேருந்தே சொல்லியிருக்காங்க. 4ல் 24% இருந்தது, 2009ல் 30%, 2014ல் 34, 2019ல் 43. ஓகேவா? அதில் 29% சீரியஸ் க்ரைம்ஸ். ஓகேவா? இவ்வளோ இந்த லெவல் வந்து இதுதானால தான் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? இது எதனால் வருது? மெயினான ரீசன்ஸ் லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில். இப்போ லாஸ் இருக்குது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, லைக் கிரிமினல்ஸாக இருந்தால் அவங்கள வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்லாம் இருந்தும், பட் வந்து அந்த லாஸ்லாம் வந்து ஒரு மேண்டேட்ரி மாதிரி இல்லை, மேண்டேட்ரியாக யாரும் கொண்டு வரவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது கொண்டு வந்தால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ லா மேக் பண்ணுறதே யார்? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து போய் தான் லா மேக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதிராகவே அவங்க எப்படி இது பண்ணுவாங்க? அதனால் யாருக்குமே அந்த லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில், அந்த வில்லே இல்லை. அந்த ஒரு இது பண்ணி நம்ம வந்து தடுக்கணுன்ற ஒரு வில் இல்லை. ஓகேவா? அடுத்து லேக் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். கொஞ்சம் ஒரு சில லாஸையும் சரியாக சுப்ரீம் கோர்ட்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுற அளவுக்கும் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. நேரோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களே வந்து நம்ம வந்து கண்டெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம மேலே க்ரைம்ஸ் இருந்தால் அதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணணும். அதை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நியூஸ் பேப்பரில் ஏதாச்சும் அட்வர்டைஸ் பண்ணி அந்த பீப்புளுக்கு வந்து தெரியப்படுத்தணும் ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்றது வந்து ஒரு இது. ஆனால் அதெல்லாம் யாருமே பண்ணுறதில்ல. பப்ளிஷிங் த கிரிமினல் ஹிஸ்ட்ரி இந்த வாட்டி கூட இது வந்து பண்ணலைன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து திரும்பியும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் பண்ணலை அப்படின்னு வந்து நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. இதுக்கு மெயினாக இன்னொரு ரீசன் வந்து யூஸ் ஆஃப் மசில் அண்ட் மணி பவர். அதாவது பணபலத்தாலையும் உடல் பலத்தாலையும் தான் வந்து ஜெயிக்கிறாங்க. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இதனால தான் பவருக்கே வருது, அதனால அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. இதனால் என்ன நடக்குது? இதனால் வர எஃபெக்ட்ஸ் என்னென்னா, நம்ம டெமோக்ரஸியில் மெயினான பிரின்சிபிளே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இதனால தான் நம்மளோட டெமோக்ரஸி இயங்கிட்டுருக்கு. அதையே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். இது வந்து சாய்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸை இப்போ காசு கொடுக்குறாங்க, மணி கொடுத்து இது பண்ணுறாங்கன்னா, அப்போ மிச்ச பேர் நிற்கிறாங்க. அவங்களாம் காசு தரமாக நேர்மையாக நிற்கிறவங்க, அவங்களாம் வந்து அந்த இப்போ ஏபிசி 3 கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்கன்னா, ஏ வந்து காசு கொடுத்து ஓட்டு போட சொல்கிறாங்க, உடனே பீப்புள் எல்லோரும் இவங்க போடுறாங்கன்னா, அப்போ இந்த பிசி
அந்த சாய்ஸ்லேயே இல்லாமல் போகிறாங்களே அதான் லிமிட்ஸ் அதாவது சாய்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து நிறைய பேரை வந்து எலிமினேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஏன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தான் பெட்ராக், அடித்தளம், டெமோக்ரஸியோட அடித்தளம். ஓகே, இது வந்து ஒரு குட் கவர்னன்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா லா பிரேக்கர்ஸ், அதாவது லா பிரேக்கர்ஸ் யார் லாவை உடைக்கிறாங்களோ அவங்களே லா மேக்கர்ஸாக மாறுறாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸை இது பண்ணுது. அஃபெக்டிங் இன்டெகிரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ், இதனால் வந்து பீப்புள் கடையில் மட்டும் இல்லாமல் பீப்புளில் ஒரு புவர் இமேஜ் ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பப்ளிக் சர்வெண்ட் வந்து வேலை பார்க்குறதும் வந்து இதாகுது. இப்போ இவங்க வந்து மணி செலவு பண்ணி வராங்கன்னா அந்த மணியை வந்து எப்படி எடுக்கலான்னு தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து கரப்ஷன் வரும். அப்போ வந்து இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற பப்ளிக் சர்வெண்ட்ஸ் அவங்களாலையும் எப்படி வந்து அந்த கரப்ஷனை தடுக்க முடியும்? அப்போ இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இது ஒரு எஃபெக்ட்டு, நெகட்டிவ் எஃபெக்ட்டு. அதுக்கடுத்து காஸ் ஆஃப் சோசியல் டிஸ்ஹார்மனி, இது வந்து நம்ம சொசைட்டியில் ஒரு வயலன்ஸாகவே போயிட்டுருக்கு. இதனால வந்து யூத் அஃபெக்ட் ஆகிறாங்க, இந்த மாதிரிலாம் இது பண்ணலாம். பீப்புள் ஃபெய்த் வந்து டெமோக்ரஸியில் போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். ஓகேவா, ஓகே, ரொம்ப ஸ்லோவாக போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபாஸ்ட்டாக போகலாம், நிறையா இருக்குங்க. ஓகே, லேண்ட்மார்க் டெசிஷன்ஸ் இன் டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். இதில் வந்து நம்ம சொல்லியிருந்தால சுப்ரீம் கோர்ட் வந்து நிறையா வாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவங்க ஒரு ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது யாரும் கேட்குறதில்ல அப்படின்ற மாதிரி. சுப்ரீம் கோர்ட் வந்து 2002 வந்து ஏடிஆர் இப்போ பார்த்தோம்ல, இவங்க விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இவங்க வந்து ஒரு இது பண்ணி கேஸ் போட்டதில் ஏன் இவ்வளோ கிரிமினல்ஸ் வராங்க, அந்த இதில் வந்து கிரிமினல் நம்மளுக்கு வந்து இப்போ கிரிமினல் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்க்ளோசர் பண்ணணுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து அதாவது கன்விக்ட் ஆகிருக்கவங்க வந்து 3 months வந்து 3 months பீரியடுக்கு வந்து அப்பீல் பண்ணி அந்த இதுலேருந்து எஸ்கேப் ஆகுறது. இப்போ நான் வந்து என் மேலே வந்து ஒரு கேஸ் நடந்துட்டுருக்குன்னா அதை காமிச்சு நான் வந்து லாலே இருக்குது, அந்த மாதிரி இது வந்து ஸ்ட்ரக் பண்ணாங்க. அதுக்கடுத்து நோட்டா கொண்டு வந்தது, பியூசிஎல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஃபேமஸாக. பியூசிஎல்லில் நோட்டா, நன் ஆஃப் தி அபோவ், அந்த இது கொண்டு வந்ததாக இருக்கட்டும். அதுக்கடுத்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஃபவுண்டேஷன், இந்த இதில் வந்து சிட்டிங் எம்பிஸ் எம்எல்ஏஸ் அவங்க மேலே இருக்க கேஸஸை வந்து சீக்கிரமாக முடிக்க சொல்லி கொண்டு வந்தது. அதுக்கடுத்து இந்த கேஸில் லோக் பிரஹாரி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து ஃபியூச்சர் கான்ஸ்டியூஷனல் இன்டர்வென்ஷன்ஸ் இன் இந்தியாஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபண்டிங் ரெஜிமே இன்க்ளூடிங் ஸ்கீம் ஆஃப் எலக்ட்ரல் பாண்ட்ஸ். இதுதான் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்றது ஒரு டாப்பிக்கு. நான் எப்படி நியூஸில் வரும், கண்டிப்பாக எடுப்போம். அந்த இதில் உள்ள ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இவ்வளோ சொல்லியும், சுப்ரீம் கோர்ட் இவ்வளோ சொல்லியும் வந்து அது வந்து எஃபெக்டிவ்னஸாக இது இன்னும் பண்ண மாட்டுறாங்க, லா யாரும் மேக் பண்ண மாட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதை வந்து மெயினாக வந்து பீப்புள் அவேர்னஸ் வரணும். என்ன தான் அவங்க காசு மசில் பவர் மணி பவர் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியணும் யாருக்கு ஓட்டு போடணும், யார் வந்து ரைட் பர்சனாக இருப்பா அப்படின்றது. அதுக்கடுத்து அந்த வில் பவர் வரணும் கவர்மெண்ட்டுக்கு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இது பண்ணாமல், தப்பிக்கிற மாதிரி இல்லாமல் இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை வந்து தடுக்கிற மாதிரி இருக்கணும். சீரியஸ் க்ரைம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து பேன் பண்ணணும். இதெல்லாம் வந்து கொண்டு வரதுக்காக பார்க்கணும். ஓகேவா, இந்த எடிட்டோரியல் முடிஞ்சு. அடுத்தது வந்து இன்னொரு ஆர்டிக்கல் ஒன்று இருந்துச்சு, ஜிஐ டேக் பற்றி. அதாவது அப்பட்டானி டெக்ஸ்டைல் ப்ராடக்ட், இது உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து என்னென்னா, அப்பட்டானி டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் வந்து இந்த Z0ன்ற ப்ரொடியூசர் கம்பெனி வந்து இந்த ட்ரைபல் பீப்புளை வச்சு இந்த இது ஒரு டெக்ஸ்டைல் கிளாத் மாதிரி ஒன்று செஞ்சுருப்பாங்க, ஷால் அந்த மாதிரிலாம். அதுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு பார்ப்போம். இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் இதில் ஏன் சென்னை வருது அப்படின்னா, சென்னை தான் ஜிஐ டேக் கொடுக்குற, இந்தியாவில் கொடுக்குற ஒரே ஒரு அந்த ஜிஐ டேக்கோட மெயின் சென்டர் வந்து சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் இருந்தால் எல்லா ஸ்டேட்டுக்குமே ஜிஐ டேக் வந்து கொடுப்பாங்க. இந்தியாவில் இந்த ஒரு சென்டர் மட்டும்தான் இருக்குது. இதுதான் நான் சொன்ன ப்ராடக்ட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு வருவோம். அதாவது அப்பட்டானி வீவ் இதுக்கு தான் வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்பட்டானி ட்ரைப் செஞ்சது. அப்பட்டானி ட்ரைப் வந்து எங்கே இருக்காங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில். ஓகேவா, 0ன்ற வில்லேஜ் நேம், டிஸ்ட்ரிக் வந்து சுபன்ஸ்ரீ. இதில் மெயினாக வந்து இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பட்டானி ட்ரைப் வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்காங்கன்னு கொஸ்டினாக வரலாம்.
அப்பட்டானி ட்ரைப் வந்து இந்த டெக்ஸ்டைலில் தான் வந்து வேரியஸ் ரிச்சுவல்ஸ் அவங்களோட விழாக்களில் அதிலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன், ஜிக்ஸாக் பேட்டர்னாக இருக்கும். ஓகேவா, இந்த ஜிக்ஸாக்காக இருக்கலாம், ஜிக்ஸாக் பேட்டர்ன் அந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னாக இருக்குது. ஸோ இதை வந்து ஜிக்ஸீரோ ஜிலான் ஆர் சூப்பன்டாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதை வச்சு செய்வாங்கன்னா லீவ்ஸ் அண்ட் பிளான்ட் ரிசோர்ஸஸ் ஆஃப் ஆர்கானிக் டையிங் அண்டு காட்டன் யார்ஸ் இதை வச்சு தான் செய்வாங்க. ஒன்லி உமன் தான் இதை வந்து வீவ் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்து இந்த அப்பட்டானி ட்ரைபை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்த்துப்போம். இந்த ட்ரைபல் குரூப் வந்து ஜீரோ வேலியில் இருக்காங்க, ஜீரோ வில்லேஜ் அருணாச்சல் பிரதேசில். அவங்களோட லாங்குவேஜ் வந்து டனி. ஓகேவா, இது கேட்கலாம், டனின்றது என்ன, வாட் இஸ் த டேர்ம் டனி மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சயின்டிஃபிக் இன்னோவேஷன் ஆர் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஆப்ஷனில் ட்ரைபல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ட்ரைபல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சியில் கூட ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், லாங்குவேஜ் பற்றி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அடுத்து அவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணுறது வந்து சன் அண்ட் மூனை தான் மெயினாக ஒர்ஷிப் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபாரஸ்ட்டை சஸ்டைனபிளாக, அதாவது ஃபாரஸ்ட்டை அழிக்காமல் பாதுகாத்து இருக்க ஒரு ட்ரைபு. அவங்களோட மேஜர் ஃபெஸ்டிவல் வந்து ட்ரீ மியோக்கோன்னு சொல்லுவாங்க. ட்ரீன்றது வந்து ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல், அதாவது நம்மளுக்கு பொங்கல் மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரீன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க மியோக்கோ. இவங்க வந்து இன்னொன்று இவங்ககிட்ட யூனிக்கானது வந்து ரைஸ் ஃபிஷ் கல்ச்சர். ஒரு ஃபீல்டில் வந்து ரைஸ் வளர்க்குறாங்கன்னா அதை சுற்றி வந்து அந்த தண்ணியில் ஃபிஷ் வளர்ப்பாங்க. ஓகேவா, இது அட் அ டைமில் ரெண்டுமே அவங்களுக்கு வந்து இது அவங்க யூனிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்குது எப்பயுமே. அந்த ரைஸ் வந்து 2 ரைஸ் இருக்குது, மிப்பியா எமோ. இந்த 2 ரைஸ் வந்து 2 வெரைட்டி ஆஃப் ரைஸ் போடுவாங்க. ஃபிஷ் பேர் வந்து நிகி. இது ரெண்டையும் வந்து ஒரே ஃபீல்டுலேயே பண்ணுறதுனால டபுள் இன்கம். இதை தான் அக்வா கல்ச்சர்னு நம்ம சொல்லுவோம். அக்வா கல்ச்சர் இங்கே இருக்குது, அக்வா கல்ச்சர்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஒரு ஷெட்யூல் ட்ரைப் இன் அருணாச்சல் பிரதேஷ். இவங்க வந்து ஒரு ஷெட்யூல் ட்ரைப். அதுக்கடுத்து ஜிஐ டேக்னா லைட்டாக என்னன்னு பார்த்துப்போம். ஜிஐ டேக்னா ஒன்றுமே இல்லை, அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவுக்கு மட்டும் இருக்கிறது தான் ஜிஐ டேக்குன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல மேக் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸாக அந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி வேறு இடத்துல கிடைக்காது அப்படின்றது தான். அது வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம், நேச்சுரல் மேனுஃபேக்சர் குட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை முன்னாடி இருந்துச்சு. ஓகேவா, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து தஞ்சாவூர் பித் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அரும்பாவூர் உட் கார்விங், தஞ்சாவூர் பித் ஒர்க்ஸ், அரும்பாவூர் உட் கார்விங், இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்க ஜிஐ டேக்ஸ் வந்து 10 இயர்ஸ்க்கு தான் வாங்குவோம். அதுக்கடுத்து திரும்ப ரினியூவல் பண்ணோம், அப்படி இல்லாட்டினா போயிடும். இன்டர்நேஷ்னல் ப்ரொடெக்ஷன் இது எதை வச்சு வருதுன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஐபிஆர்னு சொல்லுவோம். பாரிஸ் கன்வென்ஷன் வச்சு வந்தது. பாரிஸ் கன்வென்ஷன் வந்து 1883 கொண்டு வந்தது. இது எதுக்காகனா பேட்டன்ட்டு, ட்ரேட்மார்க்கு, நம்ம சொல்லல ட்ரேட்மார்க், பேட்டன்ட், இண்டஸ்ட்ரியல் டிசைன், யூட்டிலிட்டி மாடல், சர்வீஸ் மார்க், ட்ரேட் நேம்ஸு, ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாமே வந்து அங்கே தான் வந்துச்சு. இது எதுக்காகனா அன்ஃபேர் காம்படிஷனை வந்து குறைக்கிறதுக்காக. இது வந்து WTO அக்ரிமெண்ட்டுக்கு கீழேயும் ட்ரிப்ஸுக்கு கீழேயும் கவர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்தியாவில் இதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது, ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999. 2003 இந்த ஆக்ட் இருக்குது. இதில் மெயினாக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பேட்டர்ன், டிசைன், ட்ரேட்மார்க்னால் இப்போ அடிடாஸ்னால் அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்கள்ல, சரி கொஞ்சம் கேவலமாக வரைஞ்சிருக்கேன், அடிடாஸ் சிம்பிள், நைக்னா டிக்கு, அதெல்லாம் அந்த ட்ரேட்மார்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி ஃபார் இந்தியா நம்ம பார்த்தோம்ல, ஏன் சென்னை போட்டிருக்காங்க அருணாச்சல் பிரதேஷ்க்கு அப்படின்னா சென்னையில் மட்டும்தான், சென்னையிலேருந்து தான் எல்லாமே தராங்க. ஓகேவா, இந்த சென்டர் சென்னையில் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 10 இயர்ஸ் தான் வேலிடு, அதுக்கப்புறம் ரெனியூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் பாஸ்மதி ரைஸு, டார்ஜிலிங் டீ தான் ஃபஸ்ட்டு வந்தது. அடுத்து காஞ்சிபுரம் சில்க் சாரீ, இது வந்து தமிழ்நாடு. நாக்பூர் ஆரஞ்சு, கோலாப்பூர் செப்பல், இதெல்லாம். ஓகேவா, அடுத்து அடுத்தது போகலாம். இந்த எடிட்டோரியலில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஓஐசினா மட்டும் என்னன்னு
மட்டும் தெரிஞ்சால் கூட போதும். இதில் வந்து ஓஐசியை இந்த வாட்டி லெட் பண்ணது வந்து பாகிஸ்தான். அவங்க வந்து மெயினாக வந்து ஒரு டெசிஷன், ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ரூல் நடந்துகிட்ருக்கு, அதனால் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க பீப்புள். அதுக்காக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக டிஸ்கஷன், மெயினான டிஸ்கஷன் வந்து அதை நோக்கி இருந்துச்சு ஓஐசியில். அதனால தான் வந்து இது சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஓஐசி லீட் பண்ணது பாகிஸ்தான். அதே மாதிரி இந்தியாவும் வந்து ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் ஏசியன் ஸ்டேட்ஸ் வந்து லீட் பண்ணாங்க. ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏசியன் ஸ்டேட்ஸ். அங்கேயும் வந்து ஆப்கானிஸ்தான் டாபிக் தான் வந்து மெயினான அஜெண்டாவாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஓஐசினா என்னென்னு மட்டும் பார்ப்போம், ஓகேவா? ஓஐசினா ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன். ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன்றது செகண்ட் லார்ஜஸ்ட் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆஃப்டர் யுனைடெட் நேஷனுக்கு அடுத்து பெரிய ஆர்கனைசேஷன் வந்து இதுதான் வேர்ல்டுலேயே. 57 ஸ்டேட்ஸ் இருக்காங்க. 57 ஸ்டேட்ஸ்னால் 57 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து மெயினாக வந்து முஸ்லீம் பீப்புளுக்காக வாய்ஸ், அதாவது அவங்களோட ஒட்டுமொத்த குரல், முஸ்லீம் வேர்ல்டான ஒட்டுமொத்த குரலை வந்து இவங்க பிரதிபலிக்கிறதுக்காக, ஓகேவா? இவங்க வந்து சேஃப்கார்ட் ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் முஸ்லீம் வேர்ல்டு, இன்டர்நேஷ்னல் பீஸ்க்காகவும் ஹார்மனிக்காகவும் வேரியஸ் பீப்புள் ஆஃப் த வேர்ல்டுக்காக இவங்க வந்து போராடுறாங்க. அடுத்து இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் சம்மிட் ரபாட்டுன்னு மொராக்கோவில் கொண்டு வந்த ஒரு சம்மிட்டில் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 25 செப்டம்பர் 1969. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெட்டா, சவுதி அரேபியாவில் இருக்குது. இது இம்பார்ட்டண்ட். இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஓஐசி. இந்தியா வந்து ஓஐசியில் ஒரு மெம்பர் கிடையாது. இம்பார்ட்டண்ட்டு. டிஎன்பிஎஸ்சியில் டேரெக்டாக கேட்கலாம். யூபிஎஸ்சியில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இது இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணால் ஆன்சர் வர மாதிரி சான்ஸ் இருக்கும், ஓகேவா? அதனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்தியா வந்து நாட் அ மெம்பர் ஆஃப் ஓஐசி. ஆனால் வந்து இந்தியா வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி இன்வைட் பண்ணியிருக்காங்க 46th செஷன் ஆஃப் இதில். 2019 வந்து 50th anniversary ஆஃப் ஓஐசி. ஸோ இப்போ ரீசெண்டாக இது இம்பார்ட்டண்ட்டு தான், ஓகேவா? ஓகே, அடுத்து போகலாம். ஒரு நிமிஷம். இது வந்து என்னென்னா, நம்ம நேற்று பார்த்தோம்ல, அதுக்காக தான் அது கொண்டு வந்தேன். நேற்று நம்ம எஃப்சிஆரியை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அதை பற்றியே திரும்பியும் வந்து எஃப்சிஆர்னு 3 ஆர்டிக்கல் இருந்துச்சு ஹிந்துவில். அதுக்காக தான் நேற்று கிளாஸ் யார் பார்க்கலையோ நேற்று கிளாஸ் பாருங்கள். எஃப்சிஆர்னா என்ன ஈஸியாக புரியும். நேற்று எதுக்காக பார்த்தோன்னா, மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிக்கு வந்து ரெனியூவல் வந்து பண்ண மாட்டுறாங்க, அதனால அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தோம், ஓகேவா? எஃப்சிஆர் 5 இயர்ஸ் கொஞ்சம் வந்து ரினியூவல் பண்ணணும், பட் ரினியூவலில் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லி அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் தடுக்கிறாங்க. அதுதான் வந்து நேற்று கான்டெக்ஸ்டாக இருந்துச்சு. அதுக்காக எஃப்சிஆர் என்னென்னு டீட்டெயில்டாக பார்த்தோம், ஓகேவா? நேற்று கிளாஸ் பாருங்கள். அதே மாதிரி தான் நேற்று இதுவும் பார்த்தோம். நித்தி ஆயோகோட ஹெல்த் இண்டெக்ஸ் பார்த்தோம். அதில் நான் நிறையா டேட்டா சொல்லியிருந்தேன். கேரளா டாப்பில் இருக்குது, டைமென்ஷன்ஸ் 3 டைமென்ஷன்ஸ், இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம். அது எல்லாத்துக்கும் வந்து இந்த டேட்டா வந்து யூஸ் ஆகும். இது இன்றைக்கி டேட்டா பாயிண்ட்டுன்ற காலத்தில் வந்து இது இருந்துச்சு. இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மெயின்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய இடத்துல வந்து கோட் பண்ணலாம், எல்லா டேட்டாஸ் தேவைப்படுற இடத்துலலாம், ஓகேவா? இதை பற்றி நேற்று டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி எம்சிக்யூஸ். நேற்று எம்சிக்யூஸ்க்கு நானே ஆன்சர் சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து நீங்களாகவே வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸில் வந்து ஆன்சரை வந்து போட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டி மைண்டில் திங்க் பண்ணிட்டு அதில் போய் பார்த்துக்கோங்க. தெரிஞ்சவங்க ஆன்சர் கமெண்ட்டில் கூட நீங்களும் கூட ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இது வந்து ஹிந்துவில் இல்லை, பட்டு வேறு நியூஸ் பேப்பரில் வந்தது. நான் சரி அதையும் கொஞ்சம் கவர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கவர் பண்ணாதெல்லாம் கொஸ்டின் பேப்பரில் இது பண்ணியிருக்கேன். கொஸ்டின்ஸை வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து இன்றைக்கி பார்த்த நியூஸ் தான். ஜிஏ டேக் நம்ம பார்த்துருக்கோங்களா, அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின், ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன். அதே மாதிரி எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.